இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த மணப்பாடு சர்ச்சு. நாகர்கோயிலேருந்து மணப்பாடுக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்களா, சிங்கம் படத்தில் வந்துச்சுல, அந்த இது தான். இங்கே தான் போலீஸ்லாம் சுற்றி ரவுண்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது அந்த கிராஸு. இந்த சர்ச்சுக்கு பேர் வந்து சிலுவை சர்ச்சுன்னு தான் இருக்குது. சுற்றி எங்கே பார்த்தாலும் கடல் தான். கடலுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா, அங்கேயும் கடல், இங்கேயும் கடல், எல்லா இடமும் கடல் தான். நம்மளும் இனி சிங்கம் சூர்யாவை இங்கே வர வைக்கணும். அந்த படத்தில் வந்து சத்யா செயினை காணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நிறைய போலீஸ் வந்துருமா. இன்றைக்கி நானும் கூப்பிட போகிறேன். எனக்கு செயினில் உள்ள மணியை காணும்னு கூப்பிட போகிறேன். போலீஸ்லாம் வராவலான்னு பார்ப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்திருக்கேன். சர்ச்சுக்குள்ளே போய் ஒரு ப்ரேயர்லாம் போட்டாச்சு. நீங்கள் அந்த சிலுவை கிட்ட போய் காட்டேன், சரியா? அது சர்ச்சிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது, நடக்கணும், கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கிட்ட போய் சிலுவை பாருங்கள். சிலுவை இப்போ கிட்ட வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ அந்த சர்ச்சும் கிளியராக தெரியும் ஃபுல்லாக. சர்ச்சு நல்லா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தாலும் வெயில் கிளியராக தெரியுது. பார்த்தீங்களா? திருசிலுவை ஆலயம் மறந்து போச்சு, ஒழுங்காக வாசிக்கலாம். அப்போ சூப்பராக இருக்குது இடம். இந்த சர்ச்சிலேருந்து பார்த்தா இந்த ஊட்டி கொடைக்கானல் மலைக்கு மேலேருந்து பார்த்தா எல்லா வீடும் தெரியுங்களா, அதே மாதிரி இருக்குது. இடமும் சூப்பராக இருக்குது. அங்கே மற்ற பப்ஜியில் விளையாடுற மாதிரி 2 இடம் இருக்குது. மேலே பேராசூட்லேருந்து பறந்து உள்ளோடி போகும்ல. பப்ஜியில் போனால் உள்ளே போயிடலாம், இதில் போனால் செத்து போகும். நல்லா இருக்குது இடம். நீங்களும் வாங்க. இங்கே வந்தவங்க யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.